இதுக்காக தாங்க நான் 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் என் கைக்கு கிடைச்சது. இது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 4000 நோய்களை குணப்படுத்துற முடவாட்டுக்கால் கிழங்கு. இதுக்கு உடஞ்ச எலும்பையும் ஒட்ட வைக்கிற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 2 வயசு ஆகியும் நடக்க முடியாத குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ கிடைக்கும் போதே இந்த மாதிரி வாங்கி தோசை பவுடர் அரைச்சு வச்சுக்கோங்க. முடவாட்டுக்கால் கிழங்க தோல் சீவி நல்லா அலசி துருவி இந்த மாதிரி 2 நாள் வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகு, சீரகம், காஞ்ச பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள், பிங்க் சால்ட், காஞ்ச மாங்காய் பவுடரையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நம்ம ரெகுலரா ஊத்துற தோசை மேல தூவி பொடி தோசையாவும் சாப்பிடலாம். இல்லைன்னா டைரக்டா மாவுலயே கலந்து தோசை ஊத்தி சாப்பிடலாம். வெறும் சாதத்துல பொடியை போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஆட்டுக்காலுக்கு இணையான சத்து இதுல இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இதை தாராளமா சாப்பிடலாம். இவ்வளவு ப்ராசஸ் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே ப்ராசஸ்ல முடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.